ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான நம்ம உடம்புக்கு அதிகமான இரும்பு சத்து தரக்கூடிய முருங்கைக்கீரையை வச்சு தாங்க தொக்கு செய்ய போகிறோம். இந்த தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரையே பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதை முருங்கைக்கீரையில் தான் செஞ்சிங்கன்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தொக்கு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ரேண்டமாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். ஏதாச்சும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க, அது நல்லா ஆறட்டும். இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் முருங்கைக்கீரைக்கு பதில் வேறு ஏதாச்சும் கீரை கூட சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக கிடைக்கிறது முருங்கைக்கீரை தான். அதில் ரொம்ப அதிகமான சத்து இருக்குது. ஆனால் அது நம்மளுக்கு எளிதில் கிடைக்கிறதுனால அதனோட இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரைன்னு சொன்னாலே நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தொக்கு செஞ்சு கொடுத்தா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வதக்கி ஆற வச்சிருக்கிற வெங்காயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு இதை மட்டும் தண்ணி சேர்க்காம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்க கீரையும் சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்ததுக்கு அப்புறமா பாருங்கள், கொஞ்சமாக புளியை நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அந்த புளியை இது கூட சேர்த்துட்டு அது கூடவே தேவையான நல்ல உப்பு சேர்த்துட்டு அந்த புளி ஊற வச்ச தண்ணியே கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டு இது கூட வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்துக்கலாம். நம்ம பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த எண்ணெய்லாம் அந்த கீரையோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த கீரை தொக்கு சுட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரொம்ப ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் மறுபடியும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய்லாம் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிளான ஹெல்த்தியான கீரை தொக்கு சூப்பராக ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.